ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணுற மாதிரி சூப்பரான எக் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு லைட்டாக வதக்கிடுங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 3 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவு காய் சேர்த்துக்கலாம். 1 கப் கேரட், 1 கப் பீன்ஸ் சேர்த்து வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்குனிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் மீதி காயெல்லாம் சேர்த்துக்கலாம். 1 கப் வெங்காயம், 1 கப் முட்டைகோஸ், 1 கப் குடமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. காயெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வதங்கக்கூடாது, கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் தனியா பவுடர் போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா அண்ட் 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ். இது எல்லாம் போட்டு ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உதிரி உதிரியாக வடித்து வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சாதத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வரும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த ஃப்ரைட் ரைஸ் தேவையான மிளகுத்தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. ஸோ இதில் வேறு எந்த கலருமே சேர்க்கலை, பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுங்க. ஸோ என்னோடய ஸ்டைலில் எக் ஃப்ரைட் ரைஸ் பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.